இந்த கடைசி நிமிஷத்துல பரபரப்பா இருக்குது. ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கடா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எங்கேயோ கிளம்பி வீடியோ எடுக்கிறே ரொம்ப நாள் கழிச்சுன்னு பார்க்குறீங்க. ஆமாம், கொஞ்சம் பிஸியாகிட்டேன் கொஞ்ச நாள். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபேமிலி டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலி டே ப்ளஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்னு உனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சி. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் அதுதான் பார்க்க போகிறீங்க. நான் இங்கே ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் மணி போய் 12 ஆகிடுச்சு. 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, 12 ஆகிடுச்சு. ஸோ நானும் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா 3 பேர் தான் போக போகிறோம். ஸோ ஏன்டா அம்மா அப்பா வீட்டு போகலன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு வெளியில் போயிட்டாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸோ அம்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மட்டும் கிளம்புறோம். ஸோ அங்கே போகலாம். அங்கே போய் அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன டெலிவிஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க. ஃபைனலாக நம்ம கிளம்பிட்டோம், காரில் கிளம்பியாச்சு. கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து புது வரவு இவர் தான். ஸோ இஸ் த மிஸ்டர் நாகராஜ் ஆஃப் family member newly added. Is the husband of Sri Pooja. ஸோ எப்படி நாங்கள் எடுக்கிறோம், ஒரே ட்ரெஸ் போட்டோம். ஹாய் சொல்லுங்க தான். ஆக்சுவலி நாங்க 3 பேருமே ஒயிட். அது ஒண்ணும் இல்ல, விஜயகாந்த் ஃபேன். தட்ஸ் இட். ஸோ மணி வந்து 1 ஆயிடுச்சு. எங்கள் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா மனசார கிடக்குது டிராஃபிக்கு. அவன் ஆஃபீஸில் வந்து காரி தப்ப போகிறாங்க. டே என்னடா அவங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு நீயே லேட்டாக வந்தீங்கன்னா என்னடான்னு சொல்லி கலாய்க்க போகிறாங்க. நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் டைலாக் போட்டுட்டு 3 பேர் ஒரு ட்வின்னிங்கும் பண்ணிட்டு கிளம்ப லேட் ஆகிடுச்சு. லேட்டுக்கு காரணமே அவள் தான். நான் இல்லைப்பா, அத்தான்ப்பா. உங்க கருத்து என்னத்தான்? சரி, அப்படியே தாங்க கண்டினியூ பண்ணுங்க. டிரைவர் சீட்ல இருக்க அகில் டென்ஷனோட உட்கார்ந்து இருக்காப்ல. பக்கத்து சீட்ல உட்கார்ந்து உக்கிரமா உட்கார்ந்து என்ன அகில் உக்கிரமா உட்கார்ந்து இருக்கானா? 11 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து தொலைங்கடான்னு கிளம்புனதே 12 மணி. நாங்க 1 மணி ஆனாலும் ஆபீஸ்க்கு போக மாட்டோம். எப்படியோ சாப்பாடுக்கு தான் கரெக்டா போய் சேருவோம்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்பிருங்கப்பான்னு சொல்ல போறாங்க. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறோம். பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கான். அத்தா, உங்க கருத்து என்ன அத்தா? அத்தா கொஞ்சம் அத்தா ஷையா இருக்காங்களாம். இது ஃபர்ஸ்ட் டைம் vlogன்றனால இந்த ஷைனஸ் போக போக அத்தான் அவங்களோட திறமையை காட்டுவாப்புல நம்ம சேனல்ல. நார்மலாவே திறமையா இருக்காங்களாம். ஓகே, இந்த மாதிரி கவுண்டர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கவுண்டர் குடுக்கறதா இந்த கவுண்டர் பால் ஆகணும். கவுண்டர் பாலா? ஓகே, பிரதர்ஷிப், 2 பேரும் ட்வின்னிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஓகே, அப்படி நம்ம vlogல கண்டினியூ பண்ணலாம். யாருக்குள்ள இந்த மாதிரி டிராஃபிக்ல ஓட்டுறது கடுப்பா இருக்கு. எல்லாருக்கும் டிராஃபிக்ல ஓட்டுறது கரெக்டா தான் இருக்கும். சி, கடுப்பா இருக்கும். கரெக்டா முன்ன போய் லாக் ஆகி வேறி வந்துட்டானா? நான் சொல்லலாம், அங்க போக முடியாது. கரெக்ட். ஆமா, இல்ல பயங்கரமான ஒரு பள்ளம் இருக்கு. செகண்ட் பிரேக் அடிச்சு ரிவல்ஸ் வந்துடும். அதனால அப்படியே ஏறி வந்துட்டான். அகில் ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்து இருக்கான். மாமா 1 hour later. அகில், ஸோ ஃபைனலாக வந்துட்டோம். நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, எங்க எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. சப்பா எப்பா இந்த கடைசி நிமிஷத்துல பரபரப்பா இருக்குது. என்னடா ரெகுலரா ஒரு ஆபீஸ் தானேடா, இன்னைக்கு மட்டும் என்னடா உனக்கு? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே இல்லை, அதனால நம்ம ஸ்பெஷலா போகணும். நாங்கள் ஏதோ சவுண்ட்லாம் போட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, ஈவெண்ட் ஆர்கனைசர்லாம் வச்சிருக்காங்களா? அங்க வச்சு பூஜா அடி நடக்க போலியாடி அத்தா மிஸ்ஸிங் அங்க வச்சு சொல்லுவேன் எல்லாமே.
கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் family? ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என் ஒய்ஃபு, என் மாமா, என் மச்சான், எங்கள் அம்மா எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்க ஜாலியாக இருக்கும். ஆனா நீங்க பேசுனதுலாம் இப்ப இதுல கேட்டுச்சான்றது தெரியல சார். அதுதான் எது அப்படி சொல்ல அகில். வணக்கம் மாப்பிள்ள. நான் மாப்பிள்ள ஆஃபீஸில் இருந்து. அப்புறம் முஜா எங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்கு? ஆபீஸ்ல நல்லா தான் இருக்கு. இந்த பையன் எங்களை கூட்டிட்டு வந்தான். ஆனா பச்சை தண்ணி கூட எங்களுக்கு வாங்கி தரல. ஜூஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த ஜூஸ் பச்சை தண்ணி தானே இது உனக்கு பிரியாணியே வந்துடும். பிரியாணி எனக்கு வேணாம். எனக்கு இப்ப தண்ணி தாக. இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறாங்க. நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறியா? பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நீங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அத்தானை பார்த்தல மாசா அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அத்தானும் நீயும் சேர்ந்து ஒரு டான்ஸை போடுங்க. நாங்க வந்து அது பார்த்து வீடியோ எடுப்போம். நோ இருங்க, அடுத்து என்ன கிளிப் நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடுக்கு எல்லாரும் ரெடி ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. பந்தி ஒதுக்கி அதே தான் ஈவெண்ட் எடுக்கல சாப்பாடு. அதே தான். மணி ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆகுது நம்மளுக்கு? 2 o'clock ஆகும். ஸோ அப்போ லஞ்ச் டைம். ஓகே, அந்த பர்பஸ் இப்போ தான் நம்ம செயல்படுத்த போகிறோம். பிரியாணி ஐப்பக்கொரை ஓகே. சாப்பாடு நல்லா இருந்ததுங்களா? ஃபுட்டு நல்லா இருந்ததா? இல்லை, எந்த சத்தமே இல்லைங்க. உண்ட மயக்கத்தில் இருக்கீங்களா? ஓகே, இந்த அழகான தமிழ் அந்தோனி இங்கிலீஷ் சொல்லுங்க அகில். அவார்ட்லாம் வாங்கின்னு இருக்கீங்க. வெயிலாக இருக்கு பூஜா. அத்தான் இந்த வெயில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கு பற்றி ஏதாவது சொல்லுங்க. அது என்ன அவார்ட்? என்ன அவார்ட்? growth acceleration award. இதுக்கான இதை பத்தி சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார் ஆக்சிடென்ட் மாதிரி தான். அது ஆக்சிடென்ட் கொடுக்க தான் வண்டி முன்னாடி ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட கம்பெனியில் வந்து நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம இது பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிளானிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த எவ்ரி ஒர்க் அண்ட் எவ்ரி திங். சரி, இதுக்காக இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திட்டமிடு, செயல்படு. ஓகே.
ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது ஐயோ பாத்துக்காத்த பாருங்க. அக்கிலுக்கு ஃபிட் அடிக்குது பாரு. சரி நீ இருக்கணும் இங்கே அது மூலமாக போயிட்டோம் இது சரி சரி ஆமாம் 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 நீங்கள் வீட்டில் தானே Okay, apple. Orange. Grape. Pineapple. Apple. Orange. Grape. Pineapple. இதுல யாரோ ஒருத்தர் கிளிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? Mixer. Pineapple. Grape. Apple. Orange. Grape. Mixer. Apple. Pineapple. 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 Mixer. Orange. Mixer. Grape. எடுத்து முடிச்சுட்டா போயிட்டு இருக்கோம்னா வீடை நோக்கி போயிட்டு இருக்கோம். வீட நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம கூட சேர்ந்து அட்டானோம் தி vlogger போயிட்டு இருக்கோம். போற வழியில நமக்கு எந்த டிராஃபிக் இருக்காது. நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு உல்லாசமாட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அங்க வீக்கெண்டு நெரிசல் இருக்குமா இல்லையா. அவார்டு வேற வாங்கியிருக்காரு. அத்தா அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை நீயே சொல்லிக்கிறியா கீழ். நைட்டு போயிட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் இருக்கு. எங்க வீட்லயே வீடியோல போடுறோம். சமாதான் சரிங்களா. அத்தான் எடுக்குதா என்ன எடுக்கு. இவன் போற வழியில நமக்கு கடவுள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை, எந்த ஒரு டிராபிக் இல்லாம நல்லபடியா சேஃபா போய் சேரணும். அவ்வளவுதான். வாங்க எல்லாரும் கை நீட்டி ஐயா பொறுமையா போறோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் அவார்டு வாங்கினதுல பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அதாவது ஆசிலேட்டர் அவார்டுங்கும் போது சாதாரண கிடையாது. குரோத்லயே ஆசிலேட்டருங்கும் போது 2 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே
ஃபர்ஸ்ட் இயரே நீங்க கம்ப்ளீட் இல்ல பண்ணீங்க. இல்ல 2 வருஷம் ஆயிடுச்சு தான். இல்ல அப்போ 4 வருஷத்தோட வேலையை நீங்க 2 வருஷத்துல முடிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாருமே மதிப்புக்கு தக்க ஒரு நல்ல அவார்டை தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க என்ன பெருமை? இது யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுக்குறீங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனப்பூர்வமா 3 MD சேர்ந்து சைனை போட்டு கொடுக்கும்போது, அதுவும் பச்சை கலர் இங்கில, நீங்களே அடுத்தது அந்த பச்சை கலர் இங்கில போடுற மாதிரி நீங்க வரணும் தான் உங்களோட கோரிக்கை, எங்களோட கோரிக்கை. இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி போவோம். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. அப்படி இல்ல, நான் வீல் மேல ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கதானே செய்யும். பூஜா போகும் வழியில நல்ல ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா நாங்க வாங்கி கொடுப்போம். ஒரு வேலை இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த பையன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான். அந்த ஒண்ணு தான் போற வேலை ஸ்டாப் பண்ற மாதிரி. இப்ப நம்ம பேச எப்படி தெரியுமா இருக்கு? எங்களை கொண்டு போகணும் ஐயா அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்றைய நாள் பொழுது நன்றாக அமைந்துள்ளது. எனக்கு பேசுறதுலயே ரொம்ப பிடித்தது எனது மனைவியின் ஒவ்வொரு வார்த்தைகளுடைய ப்ரொனவுன்சியேஷன். அதையும் அருமையாக இருக்கும், பார்த்து கொண்டே ரசிக்கலாம். அது உங்களுக்கு தான். இது அவுட் ஆஃப் கண்டென்ட் மாதிரி இருக்கு. அவுட் ஆஃப் கண்டென்ட் சொல்லணும்ல. மிக்ஸ் அப் இதே மாதிரி ஏதாவது ஒரு டீ கடை ஆரம்பிச்சா கூட நல்லா இருக்கலாம் உங்களுக்கு. எங்க போகும்போதும் இதை கண்டென்ட் எங்க போகும்போதும் ஒரு கார்னர்ல ஒரு கடை இருந்துச்சுன்னா மிகவும் அங்க கேமரா பார்த்து சொல்லுங்க. மிகவும் ஒரு 10 பேருக்கு கூட்டத்துல 20 பேர் இருக்காங்க. அப்போ அந்த இதை தான் எல்லாரும் மனிதர்களும் உற்று நோக்குறார்கள். இப்போ நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டு இறங்கினோம்னா வேஸ்ட் ஆஃப் த காஸ்ட், வேஸ்ட் ஆஃப் த டைம், நாட் இத இன்வால்வ்மெண்ட். நம்ம என்னது பாசிபிளா மக்கள் நல்லா நாட்டம் கொண்டு இருக்காங்களோ அதுல தான் நம்ம இன்வால்வ் ஆகணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கம்பெனி இப்பொழுது படித்ததுக்கு தக்கன நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம். இது தேவைதான். இருந்தாலும் நம்ம அடுத்தது எதில் போகணும்னு நீங்கள் தான் விரும்பிக்கணும். இது அத்தா சொல்றது அந்த இது அந்த ஒரு அந்த நேஷனல் ஜியோகிராஃபில ஒருத்தன் பேசுவானே கிறிஸ் கேல், அவன் பேசுற மாதிரி இந்த குழுவை நம்ம தின்று விட்டோம். குழுவை நம்ம கடிக்க நாட் பேட். காலையில் மிகவும் மோசமாக ஆரம்பித்தாலும் முடியும் போது பரவாயில்ல, ஓகே. அவார்டு வாங்கி ஒரு நெஞ்சமும் நெஞ்சமும் குளிர்ந்து விட்டது. ஆகையால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கும் நன்றி என்று தாழ்மையுடன் கேட்கிறோம். கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.